என்ன எழுதியிருக்க? என்ன இது? இப்படியா சால்வ் பண்ணுவ? எத்தனை தடவை சொல்லி தரது? ஒழுங்கா படிக்கவே மாட்டியா? இங்க பாரு. இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் சால்வ் பண்ணணும். வருண், வருண், எழுந்துரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் ஹஸ்பண்டும் அவரோட சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ஓகே. அப்படின்னா நாளைக்கே போகட்டும் கெமிஸ்ட்ரி கத்துக்கிறதுக்கு. நான் ஃபோன் பண்றேன், அப்புறமா வா. நாளைக்கு உனக்கு புது ஃபார்முலா கத்து தரேன். இப்ப கிளம்பு. அவர் வரதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். ஓகே மேம். இருங்க, வரேன். ஹாய் அண்ணி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஜான்வி உன் பேக். கவிதா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிங்க. வேற என்ன விசேஷம் அண்ணி? வேற என்ன விசேஷம்? நீதான் சொல்லணும். அண்ணி இரு, நான் ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். சரி அண்ணி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் கிளம்பணும். போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஜான்வி இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. அதெல்லாம் நான் வெளியே பாத்துக்கிறேன் அண்ணி. கவிதா, அந்த வந்துட்டேங்க. கவிதா வந்துட்டேங்க. ஏன் கத்துறீங்க? எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவசரம் தான். இது யாரோட பெல்ட்? நான் இல்லாத போது நம்மளுடைய பெட்ரூம்க்கு யார் வந்தது? சீ, நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? நீங்க இப்படிப்பட்டவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? அப்படின்னா இது யாரோட பெல்ட்? உண்மையை சொல்லு. பழைய துணியெல்லாம் கபோர்ட்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுலதான் இது இருந்திருக்கும். அவசரத்துல எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஐ அம் சாரி கவிதா. சாரி, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என் செல்லம்ல மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் எனக்குத்தானே. இவன் ஏன் என் போனை பிக் பண்ண மாட்டேங்கிறான்? பிக் அப் த போன்.
போனை எடுறா. வருண் போன் அட்டன் பண்ணு. இன்னைக்கு என்னால நிறைய நேரம் இங்க இருக்க முடியாது. என்ன அவ்வளோ அவசரம்? வேலை இருக்கு. ம். ஆ, ஜான்வி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு, அட்டன் பண்ணி ஆ ஆகணும். சரி நீ பேசு. வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துடுறேன். ஓகே. நீ எதுக்காக என் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற? எங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால இந்த வேலையை பண்ண முடியாது. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். வருண், இதுக்கு மேலயும் என்னால அவளை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க, புரிஞ்சுதா? வருண், நான் சொல்றத கேளு. வருண், ஹம், ஹம். வருண். ம். இந்த பூ அப்படியே பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருக்கு. அம்மா நீ ரொம்ப அப்செட்டா இருக்க? அப்செட்டா? ம். அந்த ஃபோன் கால் மூட் அவுட் பண்ணிடுச்சு. ஓ, மூட் அவுட்டா இருக்கியா? ம். சரி, அப்படின்னா நீ இன்னைக்கு என் கூட என் வீட்டுக்கு வா. என் அண்ணனையும் அண்ணியும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். கண்டிப்பா உன்னோட மூடு சரியாயிடும். இல்லையே, இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்க்கலாமா? வான்னு சொல்றேன்ல. அட சொல்றது கேளு. நீ வா. சொன்னா கேட்கவே மாட்டல. மாட்டேன். ஆமா, எந்த வீட்டுக்கு ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? இது யாரோட வீடு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன்னை என் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வருவேன். இதான் என்னோட வீடு. இரு, நான் என் அண்ணியை கூப்பிடுறேன். அண்ணி, ம்ஹும். நீ வாடா. அண்ணி, கதவை தரங்க அண்ணி. ஓகே. ஆ? அண்ணி, he is my best friend வருண். வருண், இவங்க என்னோட அண்ணி. வணக்கங்க. வணக்கம். வாங்க 2 பேரும் உள்ள வாங்க, நான் உங்களுக்காக ஏதாவது டிஃபன் பண்றேன். வாடா. ஹாய் ஜான்வி, ஹாய் அண்ணா. நான் ஒரு வேலையா இண்டோர் போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஓகே அண்ணா. ஆமா, இது யாரு? அண்ணா, இவன் என் ஃப்ரெண்ட் வருண். ஹாய், how are you? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm fine. அருணா, அருணா, உன்னால எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ. ம். சரி ஜான்வி, நான் கிளம்புறேன். ஊருக்கு போயிட்டு சரிங்கண்ணா. வந்ததுக்கு அப்புறம் டீடைல்டா பேசலாம். சரிங்கண்ணா. கவிதா, ஆ, வரேன். நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. ஜான்வி, நீ தப்பா எடுத்துக்கலினா, அது சர்மா ஆண்டி வீட்ல சில பொருட்களை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ எனக்காக எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே அண்ணி. ஒரு நிமிஷம், நானும் கிளம்புறேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இருடா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இல்ல, நான் கிளம்புறேன். இல்ல, பரவாயில்ல, வந்து உட்காரு. ஜான்வி சீக்கிரம் வந்துருவா. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவேன். ஆ, உள்ள வா. அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ம். வருண், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ ஏன் என் போனை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? ம்? என் ஃபிகர் உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? ஆ? ம்? நீ எதுக்காக என்ன இப்படி இக்னோர் பண்ற? இந்த மாதிரி இக்னோர் பண்ணாத ப்ளீஸ். நீங்க பாருங்க மேடம், நான் ஜான்விய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால இதுக்கு மேலயே அவளை சீட் பண்ண முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல வந்த விஷயத்த நீங்க மறந்துருங்க ப்ளீஸ். அப்படியா? ஜான்வி மேல நீ அந்த அளவுக்கு உயிரா இருக்கியா? ம். சரி, ஓகே. அப்படின்னு அது ஜான்வி கிட்ட காட்டியே ஆகணும். ம்? இங்க பாரு வருண், ஒருவேளை ஜான்விக்கு இந்த வீடியோ தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சா, இதுக்கு முன்னாடி நீ என் கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கணும். வருண், நில்லு. வருண், இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிக்க போற. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனா இனிமே என்னால இதெல்லாம் முடியாது. வருண், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா?
புடிச்சிருச்சா? நான் உங்க வீட்ல இருக்கவங்க கிட்டயும் ஜான்வி கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ பண்ணுங்க. வருண், வருண். ம், உள்ள வா. என்னாச்சு? ம், ம். கேக்குறேன்ல. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன்டா. அண்ணியும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் என்ன இங்க வர சொன்னியா? ம். உட்காரு. சரி, உன் அண்ணன் எங்க? அண்ணா உள்ள ரூம்ல இருக்காரு. ம். ஆபீஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு. லிசன், பி ரிலாக்ஸ்ட். ஓஹோ மிஸ்டர் வருண், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாட்? என்ன? நானே சார் பண்ண? மிஸ்ஸஸ் கவிதாவோட மர்டர். இல்ல, நான் உங்களை கொல்லல. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட இவனுக்கு எதிராக ஆதாரம் இருக்கு. வருணுக்கும் உங்க அண்ணி கவிதாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. கள்ளக்காதல். வருண் அந்த கள்ளக்காதலை நிரந்தரமா முடிச்சணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா உங்க அண்ணி ஒரு எம்எம்எஸ் மூலமா இவனை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அதோட இவனை அந்த ரிலேஷன்ஷிப் முடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வருணும் கவிதாவும் சண்டை போட்டிருக்காங்க. கடைசியில கவிதாவை கொன்னுட்டாரு. கவிதாவோட பாடி கிட்ட வருணுடைய காகிள்ஸ் அப்புறம் பர்ஸும் கிடைச்சிருக்கு. அப்படியே மொபைல்ல இருக்கிற எம்எம்எஸும் கிடைச்சிருக்கு. பாண்டே, வருண் அரெஸ்ட் பண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணியை கொண்டது வரும் இல்ல. அண்ணியை நான் தான் கொன்னேன். வாட்? என்னது? ஆமா, அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து பார்த்த போது. வருண், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் உங்க வீட்ல இருக்கவங்க கிட்டயும் ஜான்வி கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுவேன். வருண், நீங்க நான் உன்னை என்ன சும்மா வேணுமோ அதை விட பண்ணிக்கோங்க. மாட்டேன். என்ன சொன்னா ஒண்ணும் கேளு, பண்ண நில்லு. முடியாது உங்களால. வருண். அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஜான்வி, ஜான்வி, உனக்கு வருணை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் என்ன கட்டாயப்படுத்தி தப்பான முறையில யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படியே தான் நடந்துப்பான். அவனை நம்பி உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிக்காத, அவன் கெட்டவன். அப்படியா? அத நீங்க சொல்றீங்களா? ஜான்வி, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அண்ணி மேலேயே கை வைப்ப? அண்ணியே இல்ல, ஒரு நடத்த கெட்டவள. என்ன சொன்ன? பாடம் சொல்லி கொடுக்கறது பசங்களை மயக்கிற பண்ணி. ஜான்வி, ஜஸ்ட் ஷட் அப் பண்ணி. ஜான்வி. பாண்டே, இவங்களும் அரெஸ்ட் பண்ண. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க சார். என் மனைவி கவிதாவை கொன்னது இவங்க 2 பேருமே இல்ல. அவளை கொன்னது நான் தான். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நான் வெளியூர் கிளம்புனேன்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை வீட்ல மறந்து வச்சிட்டேன். கவிதா, ராஜேஷ், உங்க தங்கச்சி ஜான்வி என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ற. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அவ என்னடி கொல்றது? நீ செஞ்ச காரியத்துக்கு நியாயமா உன்னை நான் தான் கொல்லணும். நீ தப்பு பண்ணிட்டு அந்த பையன் பேர்லயும் என் தங்க பேர்லயும் பழி போடுறியா? நீ எப்படிப்பட்ட கைகாரின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே